ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மைல் சங்கீத். இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பேச போகிறேன். இது டி நகரில் இருக்குது. நீங்கள் ஷாப்பிங் முடிச்சு டயர்டாக ஒரு 10-15 பேர் போகிறீங்க, இப்போ ரிலாக்ஸாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வேறு எங்கேயும் கிடையாது. டி நகர் ஜிஎன் செட்டி ரோடு தான் இருக்குது. பார்க்கிங் பிரச்சனையே கிடையாது. வேலட் கார் பார்க்கிங் கூட அவைலபிள் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து போர்டு வச்சுருக்காங்க, இன்னையோட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. உள்ள என்ட்ரான ஒரு வார்ம் வெல்கம் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக அது அவங்க இன்டீரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கிளாசிக் லுக்கில் இருந்து நல்ல வைட் ரேஞ்சாக வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு 10-12 பேர் 15 பேர் போனால் கூட அந்த சீட்டிங் அவைலபிள் இருக்குது. ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம். தண்ணி பாட்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புதினாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி அவங்க சர்வீஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு சூப்பரான பெஸ்ட் வெஜ் ரெஸ்டாரண்ட்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நல்லா ஸ்பேஷியஸாக நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நாங்கள் ஸ்டார்ட்டில் என்ன ஆர்டர் பண்ணோம், சீஸ் ரோல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த சீஸ் ரோல் தான் செம்ம எம்மியாக இருந்தது. மேலே நல்லா கிறிஸ்பியாக, அவங்க சாஸ் கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சேஷ்வான் சாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஆர்டர் பண்ண ஸ்டார்டர்ஸ் வந்துட்டு கோபி சில்லி கோபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கார்லிக் ஸ்வீட் கார்ன் பண்ணியிருந்தோம், பேபி கார்ன் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்து அது அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. நம்ம சொன்ன பிறகு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. மேலே கிறிஸ்பியாக உள்ள ஒரு சேஷ்வான் கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்தது. ரெண்டுமே வந்து மஸ்ட்ரை சொல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பர்சனலாக கோபியும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பேபி கார்னும் வந்து நல்லா இருந்தது. மேலே வந்து ஒரு கிறிஸ்பி லேயராக இருந்தது. பேபி கார்ன் வந்து நீட்டாக செம்ம சூப்பராக போட்டிருந்தாங்க. கார்லிக்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்து. நம்ம என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னால் அவங்க அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்பைசி ஆகட்டும், சால்ட் எல்லாமே. எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சேஷ்வான் எனக்கு எப்போவுமே ரொம்பவே பிடிக்கும். இந்த சில்லி கோபி ஃப்ரை அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன், மஷ்ரூம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்துட்டு பெப்பர் மஷ்ரூம் பண்ணியிருந்தோம். அதுவும் செம்ம எம்மையாக டேஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். நான் மஷ்ரூம் பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மி டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவே கொடுத்துருந்தாங்க. மெயின் கோர்ஸில் வந்து நாங்கள் சைட் டிஷ் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் பட்டர் மசாலா, கோஃப்தா, பன்னீர் கோஃப்தா பண்ணியிருந்தோம். வெஜ் கடாய் பண்ணியிருந்தோம். எல்லாமே செம்ம எம்மியாக இருந்தது. இவங்க கூட வந்து ஆனியன் வித் ஃப்ரைடு சில்லி கொடுத்துருந்தாங்க. அது கூட சூப்பராக இருந்தது. பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குல்ச்சா பண்ணியிருந்தோம். நான் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. மேத்தி பரோட்டாலாம் வந்து மஸ்ட் ட்ரை. செம்ம எம்மையாக இருந்தது. நல்லா க்ரீமியாக நம்ம ஆர்டர் பண்ண பிறகு தான் அவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எங்கள் பர்சனலாக நல்லாவே இருந்துச்சு. ஆனால் எல்லா கிரேவியுமே ஒரு செமி டேஸ்ட் சேமாக இருந்தது. முக்கியமாக பிஸ்மில்லாபாத் மஸ்ட் பிஸ்மில்லாபாத் ட்ரை பண்ணுங்க. சங்கீதா வந்து பிஸ்மில்லாபாத் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் டச்சாக வந்துட்டு நாங்கள் ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2-3 ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மாற்றி பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபலூடா மட்டுமே நல்லா காஸ்ட்லியாக இருந்தது. எல்லாமே லிட்டில் பிட் காஸ்ட்லி, ஆனால் டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரிலாக்ஸாக ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் டி நகர் ஷாப்பிங் போனால் உங்கள் ஃபேமிலியோடு மறக்காமல் இங்கே போய் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். டி நகரில் இவ்வளோ பேர் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கா கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டி நகர் நீங்கள் ஷாப்பிங் போனால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கும் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.